முக்கிய நிகழ்வுகள். ஐடி கல்லூரியில் கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2024 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். மலர்கன் துவக்கி வைத்து வரவேற்புரை ஆற்றினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனரும் திண்டிவனம் தஷசீலா பல்கலைக்கழக வேந்தருமான எம். தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் மற்றும் பொருளாளர் திரு ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். கல்லூரி தலைவர் எம். தனசேகரன் தனது தலைமை உரையில், இன்று கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா கல்லூரி வாழ்க்கையில் அனைத்து மாணவர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். மேலும் நமது மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்துடன் நெருங்கிய தொடர்புடைய திரைப்பட புகழ் நடிகர் கணேஷ் இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் திரு கணேஷ் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகையில், கல்லூரி மாணவர்கள் தங்களின் திறன்களை வளர்த்து இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் உங்கள் நேரத்தை எங்கே எப்படி முதலீடு செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். கல்லூரி மாணவர்கள் நன்கு படித்து முடித்து தங்களுக்கு பிடித்த ஆர்வமான ஒன்றை தங்கள் பணியாகவோ அல்லது தொழிலாகவோ கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். இவ்விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடந்த கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகளை பெற்றனர். கல்லூரி கலாச்சார குழு தலைவர் மற்றும் கல்லூரி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் ஆர். வள்ளி மற்றும் பேராசிரியர்கள் உறுப்பினர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன. விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார் நன்றியுரை கூறினார். இவ்விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் அக்ஷய யாத்ரா அறக்கட்டளை ஊழியர்கள் மே தின விழாவை கொண்டாடினார்கள். இந்த விழாவில் ஊழியர் ஆரோக்கிய நலன் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரிவு இராணுவ பயிற்சி அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் இமோன் சமந்தா, புதுச்சேரி அரசு மருத்துவர் டாக்டர் கோபிநாத், புதுச்சேரி வ.உ.சி. அரசு பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் உடற்பகுதி மற்றும் விளையாட்டு ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இவ்விழாவில் விருந்தினர் லெப்டினன்ட் கர்னல் இமோன், டாக்டர் கோபிநாத் ஆகியோர் யோகாவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். உணவின் முக்கியத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்புகள் குறித்து டாக்டர் ரவிக்குமார் எடுத்துரைத்து சமச்சீர் உணவிற்கான வரைமுறை அட்டவணையை பணியாளர்களுக்கு வழங்கினார். யோகா அமர்வை பிரதம விருந்தினரால் துவக்கி வைக்கப்பட்டது மற்றும் அக்ஷய யாத்ரா அறக்கட்டளையின் பாதுகாப்பு அதிகாரி பிரகாசம் ஊழியர்களுடன் இணைந்து நிகழ்த்தினார். ஊழியர்களுக்கான இந்த யோகா வகுப்பு மே மாதம் துவங்கும். இந்த விழாவிற்கு பிறகு தலைமை விருந்தினர்கள் சமையல் கூடத்தை பார்வையிட்டு புதுச்சேரியின் பள்ளி குழந்தைகளுக்கு அக்ஷய யாத்ரா செய்து வரும் உன்னத சேவை தொடர வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார்கள். ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா ஐயங்குட்டிப்பாளையம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்.
கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ், கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி அமுதஸ்ரீ கலந்து கொண்டார். ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனர் பல்கலை செம்மல் குரு மதுமிதா இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேமவர்ஷிதா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீ ஜோஷிகா, ஸ்ரீ அக்ஷதா, கோஷிகா, 4ஆம் வகுப்பு மாணவிகள் கிஷானா, பெர்லின், ஜோஷ்னா, 6ஆம் வகுப்பு மாணவி மோக்ஷா, 3ஆம் வகுப்பு மாணவி லக்ஷனா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. வணக்கம். நான் ஸ்ரீ இங்கு அவர்களுக்கு இயக்குனரை கண்காணிப்பாளர் அவர் என்னன்னா நிகழ்ச்சிகள் எந்த போஸ்ட்டுமே போடாமல் இருந்துச்சு. அது எதற்காகன்னு தெரியல. அது பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நம்ம பாரதியார் பல்கலைக்கூட மெம்பர் செக்ரட்டரி கலிபெருமாள் சார் தான். அதை விட இன்னும் நீங்கள் இயக்குனர் பதவியில் இருக்கவங்கள இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த கலைத்துறையில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு நல்ல மனிதர் சிறப்பிப்பதற்காக நமது முதல்வர் இசைப்பள்ளி முதல்வன் அவர்கள் வருகிறார்கள். புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்களில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் பைரவாவுடன் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கஞ்சா போதை இளைஞர்களால் கொலை, பாலியல் வன்முறை உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடக்கின்றது. இதனால் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க புதுச்சேரி காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதற்காக டிஜிபி ஸ்ரீனிவாஸ் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி அறிவுரை வழங்கியுள்ளார். இதனால் சமீபத்தில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தினர். ரவுடிகளை கைது செய்து எச்சரிக்கையும் விடுத்தனர். இந்த நிலையில் கொரியர் பார்சல்கள் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக தகவல்கள் கிடைத்தது. இதனை அடுத்து போதை தடுப்பு பிரிவு போலீசார் வெங்கடா நகர் மற்றும் திருவள்ளுவர் சாலையில் உள்ள கொரியர் நிறுவனங்களில் சோதனை நடத்தினர். போலீசாருடன் மோப்பனாய் பைரவாவும் வந்து முகர்ந்து பார்த்தது. இதில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் ஏதும் உள்ளதா என சோதனை செய்தனர். ஆனால் போதைப் பொருட்கள் ஏதும் கிடைக்கவில்லை. மேலும் அடிக்கடி இந்த சோதனை தொடரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கவிஞர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதை நிறுவியவர் புரட்சி கவிஞர் என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தலைவர் கோ. பாரதி புகழாரம் சூட்டினார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சென்னை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் அரபு, பாரசீகம், உருது துறை தலைவர் முனைவர் ஜாகிர் உசேன் அரபு மொழியில் மொழியாக்கம் செய்த பாரதிதாசன் கவிதைகள் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பாரதிதாசன் அறக்கட்டளையின் தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான தமிழறிஞர் கலைமாமணி கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், ஒரு காலத்தில் கவிஞர்களை பிழைப்புக்காக பாடுபடுபவர்களாக சிலர் எண்ணியதுண்டு. கவிஞர்களுக்கு செம்மார்ந்த நிலையை கொண்டு வந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கவிஞர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதை நிறுவியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மகாகவி பாரதியாரை உலகறிய செய்தவர்களில் முதலிடம் பாரதிதாசனுக்கு உண்டு. பாரதிதாசனால் அவருக்கு பிறகு அவருக்கென கவிதை இயக்கங்களும் கவிஞர் பாரம்பரியமும் தோன்றியுள்ளன. அவரின் ஆயிரக்கணக்கான வரிகள் கொண்ட
படைப்புகள் ஒரு சில மட்டுமே ஒரு சில மொழிகளில் அரசாங்கத்தாலும் சிலராலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ், தமிழினம், பண்பாடு, சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்ட பாரதிதாசனின் படைப்புகள் பிற மொழிகளில், குறிப்பாக அரபு மொழி வரை ஆக்கம் செய்யப்பட்டிருப்பது அவருக்கு செய்யும் பெருமையிலும் பெருமை மட்டுமல்லாது தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாகும் என்று அவர் புகழாரம் சூட்டினார். விழாவில் புதுச்சேரி மாநில தலைமை நீதி அரசர் சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் ஜாகிர் உசேன் அரபு மொழியில் மொழியாக்கம் செய்துள்ள பாரதிதாசன் கவிதைகள் நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். நூலின் முதல் படியினை புதுச்சேரி அரபிக் ஆய்வு மைய நிறுவனர் சையது நிஜாமி ஷாஹா நூரி பெற்றுக்கொண்டு வாழ்த்தி பேசினார். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து பாராட்டு உரையாற்றினார். நூலின் சிறப்புகள் குறித்து மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முகமது முஸ்தபா பேசினார். தொடர்ந்து நூல் ஆசிரியர் ஜாகிர் உசேன் ஏற்புரை ஆற்றினார். செயலர் வள்ளி, சுசிலா, பாவலர் கௌசல்யா தேவி, மீனாட்சி தேவி, லட்சுமி தேவி, கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் இவ்விழாவில் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பரவட்டும் பாவேந்தர் படைப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 35 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ், பைரவி, மா மதன் கவியரங்கத்தை நெறியாள்கை செய்தனர். பாவலர் ராஷ்டி மகேஷ் வரவேற்று பேசினார். பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு தொகுப்புரை ஆற்றினார். நிறைவில் பாவலர் தேவி நன்றியுரை கூறினார். இவ்விழாவில் இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலை மாமணிகள் செல்வதுரை நீஸ், ராஜாராம், பாவலர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன், விசாலாட்சி, தேன்மொழி, பேராசிரியர் விசாலாட்சி, ராஜேஷ், வேல்வழி, சிவக்கொழுந்து, பரிமலா தேவி, அறம் நிஷா, தமிழரசன், கோமதி என்கின்ற நிஷா, தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி குத்துவிளக்கினை ஏற்றி துவக்கி வைத்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன், மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா, நிர்வாக இயக்குனர்கள் மௌஸ்மி ராஜீவ் கிருஷ்ணா, இயக்குனர் ரத்னசுவாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவ மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மலேசியா அமிஸ்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் எமிரேஸ்ட் டாக்டர் சேதுராமன் கலந்து கொண்டு மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினர் சேதுராமன் பேசும்பொழுது, சிறந்த மருத்துவ மாணவர்களை வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனம் உருவாக்கி வருகின்றது. மருத்துவ உலகில் மேம்படுத்தப்பட்ட சிகிச்சைகள், அதற்குரிய மருந்துகள் அனைத்தையும் அறிந்து கனிவோடும் அன்போடும் நோயாளிகளுக்கு தன்னம்பிக்கை அளித்து மருத்துவ பட்டம் பெற்ற மாணவர்களாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும். வளர்ந்து வரும் மருத்துவ உலகில் புதிய மருந்துகளை கண்டுபிடித்து மனித உயிர்களை தாக்கக்கூடிய நோய்களை போக்கவும் அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடிய அதிநவீன மருந்துகளை இந்த நிறுவனம் கண்டுபிடிக்க வேண்டும். உலகின் கொரோனா வைரஸ் போன்ற பேரிடர் காலத்தில் மருத்துவர்களின் சேவை உலக அளவில் பேசப்பட்டது. அது போன்ற பேரிடர்களை ஒவ்வொரு மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் செவிலியர்களும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், மருந்துகளை வழங்கி அவர்களோடு தங்கியிருந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். புதிய நவீன வளர்ச்சியில் இயந்திரங்களை கொண்டு சிகிச்சைகளை அளிக்க பயிற்சி பெற வேண்டும். புதிய மருத்துவ கண்டுபிடிப்பு உபகரணங்களின் பயன்பாடுகள் குறித்து மேற்கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும். மருத்துவ உலகில் மிக பெரிய தேடலை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதில் முழுமையான மருத்துவராக இந்த உலகில் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நன்னாளில் உங்களை வாழ்த்துகிறேன் என்று அவர் பேசினார். பட்டமளிப்பு விழாவில் 219 மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் பெற்று முதலிடம் பிடித்த மாணவி சுதாஷினா, 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஷில்பா,
3ஆம் இடம் பிடித்த மாணவி ஸ்ரீ ரஞ்சினி ஆகியோருக்கு கல்லூரியின் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களை கல்லூரிகளை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மருத்துவ கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள், மருத்துவ கல்லூரியின் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் துணை முதல்வர் நிர்வாகம் டாக்டர் வினோத் அனைவருக்கும் நன்றி கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா ஏற்பாட்டில் வில்லியனூர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் தளபதியார் ஆணையின்படி சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா. சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், நுங்கு, நீர், மோர், வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமசுந்தரம், ராமசாமி, தொகுதி அவைத் தலைவர் ஜலால், பொருளாளர் கந்தசாமி, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைப்பாளர் செல்வநாதன், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், காளி, கதிரவன், சபரிநாதன், சண்முகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளர் இல்லாமல் நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஒரு வார காலமாக நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்குவதற்கான மருந்தாளர் விடுமுறையில் சென்றுள்ளதால் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்க ஆள் இல்லாமல் மற்ற பணிகளில் ஈடுபடும் செவிலியர்கள் வழங்கி வருகின்றார்கள். மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களும் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் காரணமாக தொடர் சிகிச்சை பெற்று வருபவர்களும் காலை 8:30 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றனர். இதனால் நேற்று மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த சிலர் மயக்கமுற்று விழுந்துள்ளனர். இதனை அங்கு பணியில் உள்ள மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் சக நோயாளிகள் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பிரச்சினை காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளிடம் இது பற்றி புகார் தெரிவித்தும் எந்தவித பலனும் இல்லை என்று பொதுமக்கள் குறை கூறி வருகின்றனர். புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் தனியார் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகையிட்டனர். புதுச்சேரியில் பஜாஜ் என்ற தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர்.
இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மரக்கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ நேருவிடம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததின் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் கந்துவட்டி வசூலிப்பதை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.